ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு குட்டி தோட்டம் இருக்குது. அதுதான் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாட்டுப்பொங்கல் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் அந்த வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் எங்கள் மாமாவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போதுமே எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா வீட்டில், மாமா வீடு எல்லாருமே வீடும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு 4-5 வீட்டில் சேர்ந்து தான் ஈவினிங் தான் பொங்கல் விடுவாங்க. சூப்பராக நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்து போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னு கேட்டால் எங்கள் மாமாவோட ஒய்ஃப் அன்றைக்கி தான் இறந்து போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லே இறந்து தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வயசும் பார்த்தீங்கன்னா 32 தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாட்டுப்பொங்கலே ஒரு சோகமான ஒரு பொங்கல் மாதிரி மாறிடுச்சு. எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, அந்த சுச்சுவேஷன்லேருந்து எல்லோரும் கடந்து தானே வெளியில் வந்தாகணும், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். கத்திரிக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் செடி நிறையா இருக்குது, அதனால் கத்திரிக்காய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொய்யா வச்சுருக்காங்க, இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்ருக்கு. கத்திரிக்காய் இருக்காக்கா அவ்வளோ நிறையா பாருங்க, பிஞ்சு இதெல்லாம் இப்போ தான் வச்சு வருது. தென்னம்புள்ள கத்திரி செடி தான் நிறையா இருக்குது. கட்டு பார்ப்போம் எவ்வளோ பறிச்சிருக்கேன். மாங்கன்று வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்திலே இயற்கையான ஒரு காய்கறி பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இன்னும் இருக்கா உள்ள? இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் காய்ச்சி வருது பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடு மாட்டோட உரம் வச்சு தான் இயற்கையாக காய்ச்சிருக்கு. வேறு எந்த ஒரு உரமும் கிடையாது, இயற்கையான உரம் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அறுவடை எல்லாமே நான் தான் பறிச்சுட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் பப்பாளி வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ தான் வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக கண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை வச்சுருக்காங்க, இப்போ தான் குட்டி கண்ணாக இருக்குது. நிறைய மரம் இருக்குது. ஆனால் இங்கே அந்த சைடு இருக்குது பாருங்கள், அங்கே எங்கள் அக்கா நிற்கிறது பக்கத்துலேயே. இவங்கள பாருங்கள், நாங்கள் காய் பறிக்கிறோமா, அதனால் எங்கள் வீட்டு செல்லக்குட்டியும் எங்கள் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், ரொம்ப வெக்கப்படுறீங்களா? இங்கே பாருங்கள் பப்பாளி செடி. கீழே பாருங்கள் பசலைக்கீரை வச்சுருக்காங்க. ஒரு தென்னை மரம் இருக்குது, அதில் கொஞ்சமாக தான் தேங்காய் காய்ச்சிருக்கு. இனிமேல் தான் காய்க்கும் போல் இருக்குது. சின்ன இடமா தான் வச்சுருக்காங்க. இடம் பெருசாக இருக்குது, ஆனால் அவங்க வச்சுருக்கிறது சின்னது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மருதாணி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இன்றைக்கி நான் தான் அறுவடை பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன். அப்புறம் பாருங்கள் புடலங்காய் செடி போட்டிருக்காங்க, ஆனால் காய்ச்சது சுமாராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல. நிறைய காய்ச்சிருந்துச்சா, ஆனால் இப்போ வீணாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒன்று தான் எனக்கு கிடச்சிருக்கு. அது எங்கே இருக்குக்கா? இங்கே இருந்தது எடுத்துட்டியா? இந்த இருக்குது பாருங்கள் கீழே. இந்த ஒரு காய் தான் இருக்குது. இதை தான் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு காய் தான் இருக்குது. வேறு எங்கே இருக்குது புடலங்கா? இங்கே இருக்கா? இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன்று இருக்குக்கா. இங்கே பாருங்கள் பாவக்காய் வச்சுருக்காங்க, இப்போ தான் வருது, குட்டி குட்டியாக அதெல்லாம் வருது. இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது பாருங்க, தெரியுதான்னு தெரியல. இந்த வேலிக்குள்ள பாருங்க, சூப்பராக 2-3 பறிச்சிட்டேன். இது எல்லாமே எங்கள் ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரளி செடி வச்சுருக்காங்க, இதில் நிறைய பூ இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள்
முசு முசுட்ட இருக்குது பாருங்கள். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம சாறு எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம்ல, தோசை மாவு, இட்லி மாவு, அதில் வந்து இந்த சாறு எடுத்து நம்ம கலந்து அது தோசையாவோ இல்லை இட்லியாவோ நம்ம ஊற்றி கூட கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து சாராக டைரெக்டாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. இப்போ இது எல்லாமே நான் பறிச்சுட்டு தான் போகிறேன். எங்கள் வீட்டு கன்றுக்குட்டிலாம் நிற்கிது பாருங்க, அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவச்செடி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் குட்டி குட்டியாக வருது பாருங்கள். இந்தால இருக்குது பாருங்க, இங்கே பாருங்கள். இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருக்கலை காய். இதெல்லாம் பெருத்துச்சுன்னா நம்ம ஒரு அறுவடை பண்ணிடலாம். ஹலோ, இங்கே பாருங்க அனாமிகா, இங்கே பாருமா. என்ன பண்ணுறீங்க? பாலா என்ன பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, அத்தைகிட்ட சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்க. கேமரா பாரு. என்ன படிக்கிறீங்க? ஏபிசிடி. இங்க பார்த்து சொல்லுங்க. யார் சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு? B for ball. C for cat. D for dog. Dog sound எப்படி இருக்கும்? E for elephant. இங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பட்டர்ஃப்ளை. எல்லாரும் இங்க பாரு, இங்க பாருங்க. அனாமிகா இங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பார்த்து கேளுங்க, இங்க பார்த்து கேளுங்க. சாப்பிட்டீங்களா? இங்க பார்த்து பேசுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னென்ன பறிச்சுட்டு வந்திருக்கேங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த முசுமஸ் இலை காமிச்சேன்ல, அதை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். அது கொடியோடையே நான் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் இனிமேல் இலையை வந்து தனியாக எடுத்து க்ளீன் பண்ணணும். நான் நிறையாவே பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு வந்து நான் அதை தோசையிலையோ இல்லை அடையோ தட்டி கொடுக்கணும். அதுக்காக தான். சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணுமாலும் சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கல்யாண முருங்கை இலையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து நம்ம வந்து அடை தட்டி கொடுக்கலாம். அதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா, நடுப்புற பார்த்திங்கன்னா, அந்த இலையில நரம்பு மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ நான் என்ன காய் இருக்குங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். புடலங்காய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. இது வரை தான் நான் பறிச்சிருந்தேன். நிறைய இந்த மலையில் வீணாக போயிடுச்சு நிறையா. இருந்தாலும் நம்ம வீட்டு கொல்லையிலே நம்ம இயற்கையாக பறித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அந்த இயற்கையாக நம்ம வீட்டு கொல்லையில் பறித்து சாப்பிட்றதுங்கிறது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் இயற்கையானது, கெடுதல் இல்லாதது கூட. பாருங்கள், கத்திரிக்காய் நிறையவே இருந்துச்சு, பச்சை மிளகாவும் நிறைய இருந்துச்சு. ஒரு பாவக்காய் வந்து ஒரு 3 நாள் தான் இருந்துச்சு. அது வரை தான் நான் பறிச்சுக்கிட்டேன். ரொம்ப குட்டி பாவக்காய் தான் இருந்துச்சு, நான் பறிச்சுக்கிட்டேன். ஆனால் அது பெருக்கும் நல்லாவே. ஆனால் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் எங்கள் பெரியம்மா வீட்டு கொல்லையிலேருந்து தான் பறிச்சுட்டு வந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இது ஒரு நம்ம வீட்டு கொல்லையிலே பறித்து சாப்பிட்றதுங்கிற ஒரு தனி சந்தோஷம் தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்துக்கு போனாலே நம்மளுக்கு நிறைய காய்கறிகள், இந்த மாதிரி மருந்து செடிகள், இலைகள் எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.